ஹலோ, குட் மார்னிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 25-26 வயசு இருக்கிற பையனுக்கு பெற்றோராக இருக்கிறவங்களுக்காக தான். உங்கள் பையனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது? ஹை எண்டு கார் வச்சுருக்கீங்களா? ஒரு 500 பவுன் வரைக்கும் நகை சேர்த்து வச்சுருப்பீங்களா? நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஒரு ஆண் பிள்ளையோட பெற்றோர்கிட்ட. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ரொம்ப 25-26 வருஷமாக வளர்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த பையனை வந்து ஒரு பிஇ எம்பிஏ ஏதாவது ஒன்று படிக்க வச்சுட்டு அந்த பையன் ஒரு ஒரு டீசெண்டான ஒரு கம்பெனியில் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த 1 லட்சத்தை டிமாண்ட் பண்ணி ஒரு பொண்ணு வீட்டில் உங்கள் வயசுலே ஒரு 45, 50, 55 வயசு வரைக்கும் இருக்கிற இன்னொருத்தங்க ஒரு 200-300 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. ஒரு ஹை எண்டு கார் வச்சுருக்கணும்னு விருப்பப்படுறீங்க. உங்கள் பையனுக்கு என்ன பண்ணணும்? பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கோடி, 2 கோடி, 3 கோடி அரேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க. அப்போ 45-50 வயசு வரைக்கும் இருக்கிற நீங்கள் எதையுமே பண்ண மாட்டீங்க. ஒரு பையனை படிக்க மட்டும் வச்சு ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிப்பான். ஆனால் அதே வயசில் இருக்க ஒரு பெண்ணை பற்ற பெற்றோர் மட்டும் உங்களுக்கு 200-300 பவுன் சேர்த்து வைக்கணும். அதுக்கெல்லாம் எவ்வளோ ரூபாய் ஆகும்? இப்போ உங்களுக்கு ஹை எண்டு கார் வாங்கணும். அதுக்கு மேலே உங்கள் பையனுக்கு பிஸ்னஸ் பண்ண காசு கொடுக்கணும். அப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே உங்கள் பிள்ளைக்கு நல்லா படிக்கணும் சொல்லி கொடுத்த நீங்கள் உன் சொந்த காலில் நிற்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சொத்து வாங்கணும், நீங்கள் தானே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சொத்தை வாங்கி நீங்கள் கூட்டிகிட்டு வர பிள்ளைய, அதாவது கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர பிள்ளைய உங்கள் வீட்டில் ஒழுங்காக வச்சு நீங்கள் பார்க்கணும் இல்லையா? பொண்ணு உங்களை நம்பி வருதுன்னா அந்த பொண்ணை ஒழுங்காக பார்க்க வேண்டியது உங்கள் கடமை தானேங்க. அது மட்டும் இல்லை, சில பெற்றோர் முதல் பிரசவம் அவங்க தாண்டா பார்க்கணும், இவன் சம்பளம் வாங்குவோம் 5 லட்சம். அந்த அம்மா அப்போதான் கஷ்டப்பட்டு, அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கடனை வாங்கி 100 பவுன் நகையை போட்டு இவன் கேட்டானி காரு வாங்கி இவனுக்கு காசை கொடுத்து எல்லாமே கொடுத்து கடனில் உட்காந்துருப்பாங்க. ஒரு 1,50,000 ரூபாய் ஆகுமா ஒரு பிரசவம் பார்க்கறதுக்கு? எடா இதெல்லாம் அவங்க வீட்டில் பார்க்கணும். இந்த பையனும் அவ்வளோ படிச்சிருப்பான், பகுத்தறிவு எங்கே இருக்குது? ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு அந்த பொண்ணை போட்டு படுத்துறது. என்னங்க வாழ்க்கை இது? ஆம்பளை பிள்ளையை பெற்றாலும் பொம்பளை பிள்ளையை பெற்றாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு தன்னம்பிக்கையை கொடுங்க. சொந்த காலில் நிற்கணும், சம்பாதிக்கணும். யாரையுமே, அதாவது மனைவியோட அம்மா அப்பாவை கூட எந்த விஷயத்துக்குமே நீ எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்றதை சொல்லி வளங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கஷ்டம் ஏற்படும் போது யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்ல புரிதலோட மாறி மாறி நம்ம வந்து செலவு பண்ணிக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதே இது ஒரு டிமாண்டாக வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வர பொண்ணை கொடுமைப்பட்டு